மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த துணிக்கல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் மிக முக்கியமான ஒரு பெண்ணை குறித்து இருக்கிறது. யாரை குறித்துனா ஆகாரை குறித்து. இந்த ஆகாரை குறித்து அநேக காரியங்கள் காலகாலமாக நாம் செய்திகள் எல்லாம் கேட்டுவிட்டோம், நிறைய காரியங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் அந்த ஆகாரை குறித்து வாசிக்கும் பொழுது எனக்கு இப்போ இல்லை, ஆரம்பத்தில் வேதத்தை வாசிக்கும் போதே இந்த ஆகாரை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் எழுதி வச்சுட்டே இருந்தோம். இப்போ இந்த துணிக்கைகள் வரும்போது இந்த அம்மாவை பற்றின சில ஞாபகம் உணர்த்தப்பட்டது. அதை தான் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 16ஆம் அதிகாரத்திலும் ஆகார் ஓடி போகிறாங்க. 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் விரட்டப்படுறாங்க. 2 காரியங்கள் இருக்குது. நம்ம இப்போ அங்கே போவோம். ஆகார் யார் என்ன இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகார் ஆபிரகாமினுடைய வேலைக்கார பெண்ணாக இருந்து பின் நாட்களில் அவருக்கு மறுமணி ஆட்டையை போல மாறினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு இஸ்மவேல் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இஸ்மவேலர்கள் தான் பின்னாட்களில் ஈசாக்குக்கு விரோதமாக குடியிருந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆகார் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை ஓடி போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், சாராளுடைய கொடுமை தாங்க முடியாமல் கடினமாய் நடத்துகிறாங்க. அதனால் தாங்க முடியாமல் ஓடி போகிறாங்க. இதை சாதாரணமாக படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், ஏன் சாராள் இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். நல்லா கவனிங்க. இந்த ஆகார் என்று சொல்லக்கூடிய அடிமை பெண் சாராளாலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டவங்க. அவங்க தான் அவருடைய மடியில் அவரை கொடுக்குறாங்க, அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க. அந்த ஸ்தானத்துக்கு கொடுக்குற வரைக்கும் ஆகார் சரியாக தான் இருந்தாங்க. ஆகார்கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 4வது வசனம், தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். ஆகார் அதற்கு பிறகு கொடுமையாக நடத்தப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்களாவே ஓடி போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கொடுமையாக நடத்தப்படுவதற்கு என்ன காரணம், இந்த உபத்திரவத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவப்படுகிற யாரும் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு அவனவன் தன் சுய இச்சையின்படி சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு பாரு. அதன்படி இந்த பிரச்சனைக்கு ஆகார் தான் காரணம். என்ன காரணம்? தனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்த தன்னுடைய நாச்சியார், அதான் சொல்லப்போனால் எஜமானி, அவங்க தான் இவ்வளோத்துக்கும் அதிபதி. அவங்க ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தி வைக்கிறாங்க. அந்த உயர்த்துதல் வந்தபோது உடனடியாக ஆகாருக்குள் என்ன வருகிறது? தன்னை உயர்த்தினவங்களை பார்க்கும்போது அற்பமான எண்ணம். இது ஒரு மோசமான சுபாவம். தன்னை உயர்த்துகிறவர்களை அற்பமாக எண்ணுதல். ஒரு இடத்துல உங்களை உயர்த்தி மேலே ஒருத்தர் வைக்கிறாரு, அதற்கு பிறகு நீங்கள் ஒரு உயர்வை கண்டடைகிறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு கீழே உங்களை உயர்த்தினவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது, அவங்கள தள்ளிவிடக்கூடாது. இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குற நீங்கள் போய் பெரிய ஆள் ஆயிடுறீங்க. ஒரு பெரிய படிப்பாளி ஆகி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி நீங்கள் கோடீஸ்வரனை கூட ஆயிடுறீங்க. சொல்லிக் கொடுத்த டீச்சரை பார்க்கும்போது ஒரு மரியாதை வருது இல்லையா உங்களுக்கு? அவங்க நீங்கள் அற்பமாக என்றீங்களா? சொல்லிக் கொடுத்த இவங்க இன்னும் இங்கேயே தான் இருக்கிறாங்க, நான் எங்கே வந்துட்டேன் பாரு, இதுங்களாம் லாய்க்கு இல்லை. நான் சொல்கிறோம், நான் இந்த உயர்வுக்கு வந்ததுக்கு அவங்க தான் காரணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் பயங்கரமாக ஷைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர்னு ஒரு திறந்துருப்பாங்க. அந்த ட்ரெயினர் அவங்கள மாதிரி பயங்கரமாக ஷைன் பண்ணவங்க கிடையாது. ஆனால் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பெரிய ஆள் ஆகும்போது அந்த ட்ரெயினரை விட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்வாங்க? தன்னால் இயன்றதை செய்வாங்க. இந்த ஆகார் தன்னை உயர்த்தினவங்களை அற்பமாய் எண்ணக்கூடிய சுபாவம், இந்த சுபாவம் இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலையை அவங்க சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வராங்க. எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய வீடுகளில் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, திருமணமாகி வராங்க. அந்த கணவனை அந்த தாயாரும் தகப்பனும் தான் இந்த மனைவிக்கு கொடுக்குறாங்க. வந்த உடனே அந்த கணவன் எனக்கு சொந்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பது தான் வேதம் சொல்லுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு பிறகு அது கணவனுடைய குடும்பம், எல்லாம் உண்மைதான். அதற்காக அந்த கணவனை கொடுத்த பெற்றோரை அற்பமாய் எண்ணுவது என்ன விதத்தில் நியாயம்? ஒருவேளை கணவன் பெரிய ஸ்தானத்தில் இருப்பார், நல்லா சம்பாதிப்பார், நல்ல அவருடைய மனைவின்னு உங்களுக்கும் ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும், போகிற இடத்தெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ மரியாதைக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவனை அந்த அளவுக்கு உயர்த்தின அந்த தாயும் தகப்பனும். அந்த தகப்பனுடைய உழைப்பில் தானே அவர் படித்து வந்திருக்கிறாரு. ஆனால் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்கள அற்பமாக எண்ணுறோம். அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு கேவலமான எண்ணம். அதுதான் சொல்கிறேன். அந்த அற்பமான எண்ணத்தினுடைய விளைவு தான் மாமியார் எங்கள் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னா, அந்த கொடுமைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். இப்போ ஆகார் விரட்டப்பட்டாங்க, விரட்டப்படலை, அவங்களா ஓடி போனாங்க. ஏன் ஓடி போனாங்கன்னா, கொடுமை தாங்காதபடிக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? 9ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அந்த கையின் கீழே தான் நலமானதும் இருக்குன்னு ஆபிரகாம் சொல்கிறாரு.
நீ அவளுக்கு நலமானதை செய், அவள் உன் கைக்குள் இருக்கிறாள், அவளுக்கு நலமானதை செய்யணும்னு சொல்றாரு. அந்த நலமானது தான் சாராள் வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எப்போ இவங்களுக்கு அந்த ஸ்தானம் தன்னை அற்பமாக என்றான்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு மனுஷீகம் வருது, மாம்சீகம் வருது. வந்த உடனே கொடுமைப்படுத்த தொடங்குறார்கள். இந்த சுபாவம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது தான், ஆனாலும் கூட ஒரு கர்ப்பவதி அப்படி அவங்க பார்க்காம அவங்கள கொடுமையாக நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது இன்னைக்கும் குடும்பங்களில் இருக்கு. என்ன குடும்பங்களில் இருக்கு? மருமக வரது, அது ஒரு சின்ன பிள்ளை தான், ஒரு 20-22 வயசு 23 வயசு பிள்ளை தான் வருது. சரி, அதுக்கு வரும்போது அது அவங்க வீட்டில் செல்லமாக வளர்ந்து வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாது. அது இங்கே நடந்துக்கிற சுபாவங்களில் உடனடியாக மாமியார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? தன்னுடைய மகள் தவறு செய்யும் போது அதை பொறுத்து கொள்ளுகிற மாமியாரால் தன்னுடைய மருமகள் தவறு செய்யும் போது பொறுத்து கொள்ள முடியல. அதுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் ஒரே ஏஜ் ஃபேக்டர் தானே, ஏன் பொறுத்து கொள்ள முடியல? உடனடியாக என்னை கேவலப்படுத்த தொடங்குறாங்க, இந்த வீட்டை கைப்பற்ற நினைக்கிறாங்க, என்னை வீட்டை விட்டு விரட்ட பார்க்குறாங்க. நம்ம அப்படி நினைக்க வேண்டாமே. எல்லாமே கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் தானே கழுவப்பட்டிருக்கிறோம். நான் அதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். சில புறஜாதியார் தேசத்திற்கு நான் போவேன் ஊழியத்திற்கு. அந்த தேசத்தில் போனீங்கன்னு சொன்னால் அந்த தேசத்தில் 2 மனைவி 3 மனைவி திருமணம் செய்கிறதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த தேசத்துக்கு போகும்போது 2 மனைவி 3 மனைவிகளை திருமணம் செய்து ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம் வச்சிருக்கிறாரு. அவங்க நார்மலாகவே அந்த நாடு அப்படி தான் இருக்கும், ஒரே வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் அத்தனை பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறாங்க, சண்டை போட்டு போல. இன்னும் சில புறஜாதியாருக்குள்ளே பார்க்கும்போது தாய் தகப்பன்மாரை, இன்னும் சொல்லப்போனால் மாமியார் மாமனாரை அப்படி பார்க்கக்கூடிய தேவனை அறியாத ஒரு பெண்ணை நான் அறிவேன். என்னுடைய நண்பனுடைய மனைவி, அவங்க திருமணமான புதில் வந்தபோது அவருடைய மாமனாருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவர் ஒரு கொடுமையான கேன்சர். இது அந்த கேன்சரில் வந்த மாமனாரை வேற யாரும் பார்க்கல, மகள்கள் யாருமே பார்க்கல. அந்த மகன் வீட்டில் தான் அவர் இருந்தார். அந்த மருமகள் முழுவதுமாக அவளை கேர் பண்ணி அவர் மரணம் அடைகிற வரைக்கும் நான் அவர் கூட இருந்ததை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஒரு மகளை போல இருந்து செய்ததை. அதில் அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டுச்சு, வியாதி பாதிக்கப்பட்டு குழந்தை பிறக்க முடியாமல் போய் இவரை பார்த்ததுனால பின்னாட்கள் அந்த பிள்ளை சரியாயிருச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சார் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், அது புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் அதுக்குரிய ஒரு நல்ல குணாதிசயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த சுபாவங்கள் இருக்க மாட்டேது. யாராவது ஒருத்தர் கொடுமையாக நடத்தினா உடனே நாமளும் திரும்பிய கொடுமையாக நடத்தணும், மன்னிக்கிற சுபாவம். இப்போ கர்த்தர் சொல்றாரு ஆகாரை பார்த்து, நீ போய் அடங்கிரு. எப்படிங்க இவ்வளோ கொடுமைப்படுத்துறோம், கீழே போய் திருப்பி இருன்ற. நாங்கள் சனி நிறைய பேர் எங்களுக்கு லெட்டர் எழுதும் போது எங்கள் கணவர் இப்படி கொடுமைப்படுத்துறாருன்னு எழுதுறோம். நீங்கள் செய்தியில் சொல்றீங்க கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க. எப்படி இருக்க முடியும்? பொறுமையா இருக்கணும். இங்க சொல்றாரு பாருங்களா, ஆகாரை பார்த்து சொல்றாரு, சாராள் கடுமையாக நடத்துறாங்க. வசனம் சொல்லுது 6வது வசனத்துல, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். சாராள் சாதாரணமா நடத்தல, கடினமா தான் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, திரும்பி போய் அங்க அடங்கி இரு, அவள் கையில் அடங்கிரு. இது என்னங்க கொடுமை? நாங்கள் ஆலோசனை கொடுக்கும்போது அப்படிதான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. கணவன் கொடுமையை நடத்துறாரு, அடங்கிரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஏன் அடங்கி இருக்கணும்? மனைவி ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க, அவங்கள நீங்க பொறுத்துக்கிட்டு தான் போனோம், அவங்க திருந்துற வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படி அமைதியா போனோம்? எப்படி இருக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. உண்மையிலே கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அடங்கி இரு. ஏன் அடங்கி இரு? 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் ஓடி போகும்போது கர்ப்பவதி. இப்ப கண்டிப்பா ஒரு குமாரனை பெறுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் கீழே ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு குமாரனை பெறுவ. ஆனா 16ஆம் அதிகாரத்தில் ஓடி போய் சாராள் கீழே இருந்து அவங்க அடங்கி இருக்காம போயிட்டாங்கன்னா அவங்க வனாந்தரத்தில் போய் குழந்தைய பிறப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. சரி, இப்ப அடங்கி இருந்தா குழந்தைக்கு பாதுகாப்பு வந்துருமா? வரும். ஏன் வரும்னு கேட்டீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் விருத்த சேதனம் வருது. அந்த விருத்த சேதனத்தை ஆபிரகாம் செய்கிறார். யாருக்கு? இஸ்மவேலுக்கு செய்கிறார். அந்த 17ஆம் அதிகாரத்தில் தானே இஸ்மவேலுக்காகவும் ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தில் தான் கர்த்தர் சொல்றார், இஸ்மவேலை பார்த்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஆசீர்வாதமும் இந்த உடன்படிக்கையும் இஸ்மவேலுக்கு கிடைக்காமையே போயிருக்கும். ஒருவேளை ஆகார் அந்த அடங்கி இருக்கிற சூழ்நிலை இல்லாம அவங்க ஓடி போய் இருந்தாங்கன்னா பிள்ளை பிறந்திருக்கும், கஷ்டப்பட்டு வளர்ந்திருப்பாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன நடந்திருக்கும்? அந்த பிள்ளைக்கு உடன்படிக்கையும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போயிருக்கும். இப்ப என்ன கிடைச்சது? தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை கிடைச்சிச்சு. இப்ப அடுத்து ஆபிரகாம் வழியாக ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல சொல்றாரு. இப்போ 21ஆம் அதிகாரத்துல ஆகார் விரட்டப்படுறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ அவங்க ஓடி போல அடுத்த ஒரு 13 வருஷம் நல்லாவே இருக்கிறாங்க. அதே நாச்சியாருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. சூழ்நிலையை கர்த்தர் மாத்துறாரு. அவ பிரெக்னன்சியை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் சாராளுடைய மனதை மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 13 வருஷம் அதுக்கப்புறம் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த அம்மா இருந்து பிள்ளை பிறக்குது. அதுக்கு அப்புறமும் அங்கதான் இருக்கிறாங்க.
இப்போ ஈசாக்கு பிறந்த பிறகு, ஈசாக்கு பிறக்கும் போது ஏறக்குறைய இஸ்மவேலுக்கு 13 வயசு. ஈசாக்கு பிறந்த பிறகுதான் அவங்க அந்த இடத்த விட்டு விரட்டப்படுறாங்க சாராளால. ஆனா இப்ப கர்த்தர் போய் அடங்கிருன்னு சொல்லல பாருங்களேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ, பிள்ளையோடு கூட நான் இருப்பேங்கிறார். அந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அப்படின்னு இருக்கு. இவன் துஷ்ட மனுஷன் தான், நம்ம இஸ்மவேலை குறித்து பார்க்கல. ஆனா நடந்தது என்ன? இந்த தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். இந்த ஆகாருடைய கண்கள் திறக்கப்படுது, ஒரு நீரூற்ற காண்றாங்க. 16ஆம் அதிகாரத்தில் ஓடும்போது இவங்க கர்த்தரை காண்றாங்க, ஒரு நீரூற்று அண்டையில பார்க்கறாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, நீரூற்றை கண்களை திறந்தார். இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் நடக்குது. அங்க இருக்கிற நீரூற்று அது வரைக்கும் அவங்க பார்க்கல, கர்த்தர் தான் கண்களை திறக்கிறார். ஒரு நீரூற்று அவங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல. இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. இந்த ஆகார் எங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் சொல்றாரு, அந்த அம்மா நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலா அவங்களை கொண்டாந்துட்டாங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்களேன். அதாவது இஸ்ரவேல் இருந்த ஸ்தானத்துக்கு இஸ்மவேலும், ஈசாக்கோட சந்ததிக்கு நாமளும் வந்துட்டோம், புறஜாதியாரும் வந்துட்டோம் சுயாதீன பிரமாணத்திற்கு. அப்ப அந்த இடத்துல ஆகாருடைய பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணம் ஆகாருக்கு ஈக்குவலாக கொண்டு வரப்படுது. இவ்வளவு பெரிய மேன்மை ஆகாருக்கு மட்டும் கிடைக்குது, கேத்தூராளுக்கு கிடைக்கல, ஆபிரகாமுடைய வேற எந்த சந்ததிக்கும் கிடைக்கல. எதனால கிடைச்சது? கர்த்தர் சொல்றாரு, அடங்கி இரு. இன்னைக்கு அடக்கம் இல்லை. ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கிறோம், கர்த்தர் அடங்கி இருங்கிறாரு, அங்க உபத்திரம் இருக்குதான், பிரச்சனை இருக்கு. நீங்க வேலை பார்க்குற கம்பெனியில பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் அடங்கி இருங்க. ஏன்? உனக்கு ஒரு பாதுகாப்பும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பின்னாடி வச்சிருக்கிறாரு. அது வருகிற வரைக்கும் நீ பொறுமையாக இரு. இந்த ஆசீர்வாதம் அங்க எப்ப வருது? அவனுக்கு அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு தான் அந்த ஆசீர்வாதமே ஆகாருக்கு வருது. ஏன்னா விருத்த சேதனம் பண்ணும்போடும் போது இஸ்ரவேலுக்கு 13 வயசு, 13 வருஷம் கழிச்சு அந்த ஆசீர்வாதம் வருது. அது வரைக்கும் அடங்கிரு. உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல அடங்கி இருங்க. அங்க உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, போராட்டம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் கூட பொறுமையாக இருங்கள். கர்த்தர் ஆகார் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய பொறுமைக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் உங்களை உயர்த்துகிற வரைக்கும். அதான் சத்தியம். நீங்கள் பல நாட்கள் இருக்கிற இடத்துல உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை வச்சு எல்லாம் மேன்மை கிடைச்ச பிறகு ஒரு நாள் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு, உங்களை அற்பமாய் எண்ணுவாங்க. இப்ப உங்களை விரட்டி விடுவாங்க. உங்களை விரட்டி விட்டாலும் கவலைப்படாதிருங்கள். விரட்டப்பட்ட உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆகாரோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்னு இருக்கு, அவள் கண்களை திறந்தார்னு இருக்கு. தேவன் அங்க இடை வர்றாரு, பிள்ளை வளர்ற வரைக்கும் கூட இருக்கிறாரு. புறஜாதியார் தான். இப்ப நம்மளை ஆண்டவர் பொறுமையா அவருடைய ரத்தத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் நம்ம சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்தோம். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? பொறுமையோடு கூட இருங்கள், நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவசரப்பட்டு உடனே எதையாவது பண்ணி ஓடுறது, ஆகார் ஓடின மாதிரி ஓடுறது, அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ ஓடாத, கொஞ்சம் பொறுமையா இரு, வெயிட். டிசிஷன் எடுக்கும் போது பொறுமையா டிசிஷன் எடு. நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் உனக்கு ஒரு உடன்படிக்கையும் வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதமும் உடன்படிக்கையும் நிறைவேறும் அளவும் நீ அமைதியாயிரு. அதற்கு பிறகு நீ விரட்டப்பட்டாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு கூட விரட்டி விட்டுருவாங்க. நீங்க நன்மை செய்யறவங்க இருப்பீங்க, அவங்க உயர்ற வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு விரட்டி விட்டுருவாங்க. அது கூட நடக்கும். ஒரு கம்பெனியில் உங்களை வளர்ற வரைக்கும் நல்லா வச்சு உங்களுடைய திறமையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? போதும்னு விரட்டி விட்டுருவாங்க. எங்க ஈசாக்கு பிறந்த உடனே சரி நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேணாப்பா, நாங்கள் வளர்ந்துட்டோம். சில இடங்கள் அது நடக்குது. 25 வருஷம் 30 வருஷமா அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஒருத்தன் மேலே வந்த உடனே அவனை தலைமை பீடத்துக்கு கொண்டாந்துட்டு அசிஸ்டண்ட்டை விரட்டி விட்டுருவாங்க. ஆனால் வளர்ற வரைக்கும் அசிஸ்டண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க? நீ என் பையன் மாதிரி, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லியே தான் வளர்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அதை தலைமை பீடத்துக்கு கொண்டாந்துட்டு உங்களை விரட்டி விட்டுருவாங்க. இது எல்லா ஃபீல்டிலும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டும் இருக்கு, உலக பிரகாரமாயும் இருக்கு. அப்படி விரட்டப்பட்டீர்களா? டோன்ட் வரி, கவலையே படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த நீரூற்றின் தண்ணி உங்கள் ஜீவ தண்ணீராக இருக்கும். அது உங்களை வளர்க்கும். நீங்கள் வளரும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கை விடவே மாட்டார். அவள் அலைந்து திரிந்தாள்னு இருக்கு. ஒருவேளை அலைந்து திரிகிறதான சுபா உங்களுக்கு இருக்கலாம். இப்ப வேற வழி இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? அவள் பெயர் சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அந்த பெயர் சபா வனாந்தரத்தில் தான் எலியாவும் இருந்தார். அதே ஒரு செடிக்கு கீழே தான் பையன் படுத்து கிடக்கிறான். அவர் ஒரு சூரிய செடிக்கு கீழே படுத்து கிடக்கிறார். அவளுக்கு அங்கே ஒரு நீரூற்று வந்தது, அங்கே எலியாவுக்கு அப்பமும் தண்ணீரும் வந்தது. இதே வனாந்தரம் தான்.
இங்கே காப்பாற்றின ஆண்டவர் அங்கேயும் காப்பாற்றுகிறார். எலியாவை காப்பாற்றின ஆண்டவர் உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வனாந்தரத்தின் பாதையில பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளையை வளர்க்க முடியாது. எத்தனையோ நாட்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி, ஒரு தாய் கொண்டு போய் தன் பிள்ளையை ட்ராக்ல போட்டு சாகடிக்க போயிட்டாங்க. ஏன்னா வாழ முடியல, வாழ்க்கை இல்லை. கடைசியில் அந்த ட்ரெயின் வரும்போது அந்த பிள்ளை அழுதுருக்கு, பயமா இருக்குன்னு. அந்த பிள்ளையின் அழுகையை அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த அம்மாவுக்கு உணர்த்தி, சரி அந்த அம்மாவை கையில் பிடித்தார். அதற்கு பிறகு அந்த பிள்ளையும் அந்த தாயும் வளர்க்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே தேவன் இன்னும் உங்களுக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களை விரட்டி விட்டவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக உங்களை சந்திக்கும்.